முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர்கள் நேற்றைய தினம் மாலபேயில் இருக்க தனது இல்லத்துல துப்பாக்கியால் சுட்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருந்தாரு. இது குறித்து பல தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. குறிப்பாக அவருடைய பாதுகாப்பு அதிகாரி நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அதாவது அன்றைய தினம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன அவர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக தன்னுடைய அறையை விட்டு வெளியில வந்ததாகவும், அப்போ அவரது பாதுகாப்பு அதிகாரியிடம் அவர் என்ன வகையான துப்பாக்கியை உபயோகிக்கிறாரு அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு அவரு தான் உபயோகிக்கும் துப்பாக்கியின் வகையை சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாம மகசீனை கழட்டிட்டு அவருக்கு அந்த துப்பாக்கியை கையில கொடுத்திருக்காரு. இருந்தாலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் அந்த மகசீனோட துப்பாக்கியை கேட்டதாகவும், அதுக்கப்புறமா ஒரு தண்ணீர் போத்தல் கொண்டு வருமாறு அந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு கட்டளையிட்டு இருக்காரு. இந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அந்த பாதுகாப்பு அதிகாரி தண்ணீர் எடுத்துட்டு வர போற அந்த நேரத்துல அவரு அந்த துப்பாக்கியால தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டதாகவும் அந்த பாதுகாப்பு அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. சம்பவம் இடம்பெற்ற இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மகனும் மனைவியும் அந்த வீட்டில் இருந்ததாகவும், அவர்கள் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து அவரை வைத்தியசாலைக்கு கூட்டி சென்றிருக்காங்க. ஆனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ற நேரத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது குறித்து மேலதிக விசாரணைகளையும் இலங்கை போலீசார் மேற்கொண்டு வராங்க.